அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, புரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமான சிக்கன் வெள்ளை குருமா தான் செஞ்சு கட்ட போறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து குக்கர்ல செஞ்சு கட்ட போறேங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம், ஈஸியாவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு 50 ml ஆயில் ஊத்தி இருக்கேன். அதாவது கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊத்தி இருக்கேன். இப்போ ரெண்டு பிரியாணியில சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, நறுக்கின வெங்காயம் 1 கப். வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதுங்க, ரொம்ப ப்ரௌனா வர வேண்டியதில்லை. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அடுத்தது ஒரு புளிப்பு சுவைக்காக தக்காளி சேர்த்துறேன். தக்காளி இதுக்கு தேவையில்லைங்க, கொஞ்சமா ஒரே ஒரு தக்காளி இந்த அளவுக்கு. கூடவே கொஞ்சமா புதினா இலைங்க, கொஞ்சமா மல்லி இலை. இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது சிக்கன் பாருங்க, 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எப்பவுமே வந்து ரொம்ப சதையாக எடுக்காதீங்க, எலும்போட சேர்ந்து எடுத்தால் தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். சிக்கன் போட்டாச்சுங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா வெந்து வரணும், ஒரு 50% நல்லா வெந்து வரணும். இப்போ அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். சரிங்களா? மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க. 3/4 கப் வந்து திருகுன தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்து குருமிளகு, 1 டீஸ்பூன் வந்து கசகசா, அடுத்தது 1 கைப்பிடி வந்து முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்து தாராளமாக சேர்த்துங்க, அப்போதான் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் பாருங்க ஒரு 50% வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்து வச்சுங்க. இந்த குருமாக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம லாக் பண்ணிடலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் மீறினா ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் விட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சிக்கன் வெள்ளை குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் குஸ்கா, அப்புறம் வந்து நம்ம நெய் சோறு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பை.